ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீதியில யாலாட்டு வரீங்க, யாரு நீங்க? அதாவது ஒரு அர்ஜுன் ஒரு வந்திருக்கிறான். அவன் வந்து விலை கூறி ஏழை ஓடுறோம். விலை கூறி ஏழை வர்றீங்க. எவ்வளவு பொன் பொருள்? 48,000 விராகம். 48,000 வராகம். 48,000 வராகம். இதெல்லாம் சுசிபி மேட்டர். இதெல்லாம் சுசிபி காசு. என்ன இல்லன்ற தங்களுடைய பெயர் வீரபாகு தோட்டி. ஓ வீரபாகு. ஐயரே வீரபாகு தோட்டியே, என்னை அடிமை வைத்து எனக்கு என்ன அளவா குத்துறீங்க? 2 பக்கம் முடிச்சிட்டு வாதியில எங்கேயாவது விழுந்து போயிட்டுனா என்ன பண்றது? பணம் கிடக்குதுப்பா, மோள அடிச்சு எவ்வளவு வேணும்? அடிமை வைத்து 48,000 வராக வேணும். 48,000 டேய் உலக ராஜ் எடுத்து 48,000 சும்மா இல்ல. அது மேல ஒரு ரூபா கம்மி. எங்க சாராய் கேட்டாங்க. சாராய் கேஸ் பரவாயில்லை, மக்கள் 3 பேர் குடிக்கிறாங்க. என்ன பண்றாங்க கூட கூட இது தான் கரெக்டா இருக்கும். நட்சத்திர ஐயரே, மீசையில அப்பயும் சொன்ன இந்த பவுடர் போடாதீங்கடா. உங்களுக்கு சேர வேண்டிய 48,000 வராகும் உங்களுக்கு பொன்பொருள் தந்துவிட்டு நீங்கள் சென்று வரலாம். என்னை அடிமை கொண்ட எஜமானே, வணக்கம். வணக்கம். நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா? காலாலிட்ட வேலையில் நான் கையால் செய்கிறேன். எந்த வேலை கொடுத்தாலும்? எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன். அப்படியா? சரி. நேற்று தினமாக இன்னும் எப்படியா கவுண்ட் வீட்டுல மாடு செத்து போச்சு. அந்த மாட்டை கொண்டாந்து அறுத்து நான் போய் நல்லா குடிச்சுக்கிட்டு போதையில வருவேன். கஞ்சா தண்ணி போட்டு போதையில வருவேன். அங்க போய் இந்த மாட்டை எடுத்தாந்து மாட்டை அறுத்து அந்த ஈரல ஈரல் எப்படிக்கும் தெரியுமா? அந்த ஈரல வணக்கி எனக்கு வறுவல் பண்ணி வை. மாட்டை அறுத்து உங்களுக்கு சமையல் செய்து வைக்கணும். ஆமா. ஆகட்டும் எஜமானி, போயிட்டு வருகிறேன். சீக்கிரம் அது சீக்கிரமா. இதோ மாட்டை அறுத்து வருகிறேன். இப்பொழுதுதான் வந்து விடணும். ஆகட்டும். இது எஜமான் கஷ்டலை. என் எஜமான் கட்டளை இட்டிருக்கிறார். வீரபாகு தோட்டி என்னை அடிமை கொண்ட எஜமான் கட்டளை இட்டிருக்கிறார். அதாவது மாடு கன்று ஒன்று செத்து விட்டதா, அதை அறுத்தி தனித்தனியாக பாக கரிகரியா வகை வகையாக செஞ்சு என்னுடைய எஜமானுக்கு போதைக்கு இப்பொழுது சமையல் செய்ய வேண்டும். இப்பொழுது மாடு இருக்க போவோம். இப்பொழுது எனக்கு வந்து பொன் பொருள் கொடுத்தான் இல்லையா, அவன் அடிமைக்கு வச்சம் இல்லையா, அவன் மாட்டை அறுத்து ஈரல் கொண்டாந்துருப்பான். தாங்கள் போய் தின்போம். ஐயா வீரபாகு தோட்டி எஜமானி, என்ன ஆனது?
அந்த கன்றை அறுக்கும் பொழுது என் கையை மாற்றை அறுக்க தெரியாமல் அறுத்து என் கையை அறுத்து கொண்டேனே எஜமானே. உனக்கு தான் அந்த வேலை செய்ய தெரியல, செய்ய தெரியல சொல்ல வேண்டியதாம்பா. ஏதோ செய்ய தெரியல எதுக்கு சொல்லணும் என்று சொல்லிதான் நான் மாட்டை அறுத்து வருகிறேன் என்று சொன்னேன். சரி, அதனால இப்ப கையை எடுத்துக்கிட்டேன், இந்த மாலம் இந்த வேலை உனக்கு செட் ஆகாது. இந்த வேலை எனக்கு சரிப்பட்டு வர இந்த வேலைக்கு நீ ராக்கி இல்லை. ஓஹோ, அதனால கையை அறுத்து கொண்டதால் இந்த வேலை ஆகாது. உனக்கு இந்த மாதிரி இந்த வேலை ஆகாது. சரி, மாசானம் போய் இன்னும் பணம் வரும். அந்த பணம் வந்தா இந்த சுடுகோல் இத வைத்துக்கா. சுடுகோல். ஆமா, இது எதுக்கு? இங்க பாரு, அப்படியே கண்ணை ஒரு நொட்டி கூட போடக்கூடாது. இப்படி பவுட்ல வச்சு அப்படியே தான் முடிச்சுக்கிட்டே குறுகுன்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆகட்டும் சாமி. மயான சுடலைக்கு சென்று ஆமா, அங்க பாரு, அங்க வர பதினா வட்டி கருப்பட்டி வாய்க்கரிசி உனக்கு. ஆமா, குளுத்துண்டு முக்கா பணம் அது என் கஜானாவுக்கு வந்து சேரணும். ஓ, சுடுகாடுக்கு சென்று சுடலைக்கு சென்று மயானத்தில சுட்ட அந்த பிணங்களை எல்லாம் நான் சுட வேண்டுமா? இந்த சுடுகோலால் அந்த பிணங்களை சுட்டி வாய்க்கரிசி பணத்தை எல்லாம் மயானத்துக்குள் கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு வாய்க்கரிசி வட்டுகரு பெற்று எனக்கு அன்னதானம் வயிற்றுக்கு போச்சனம். ஆமா, முளத்துண்டு முக்கா பணம் உங்க கஜானாவுக்கு வந்து சேரணும். ஆகட்டும் சாமி. இந்த வேலையினாச்சும் ஒழுங்கா செய்வியா? நான் இதோ மயானம் சென்று வருகிறேன். இதை கட்டிக்கிட்டு மாசானமோ இதோ சென்று வருகிறேன். ஆகட்டும். ஆகட்டும் சாமி. ஐயோ கடவுளே, தெய்வமே, எனக்கு வந்த சோதனை பார்த்தீர்களா? ஆண்டவா, அயோத்தியை ஆண்ட பண்ண இப்பொழுது மயான காவலாளி ஆகிவிட்டேன். என்ன செய்வது? எல்லாம் என் கால கொடுமைகள். மறுவிதி வந்தால் மறுவிதி பட்டுதான் ஆக வேண்டும். கரியை துடைக்கலாம், காவேரி நீந்தலாம், விதியை துடைக்க வேந்தனாலும் இயலாது. என்ன செய்வது? சரி, சுடலைக்கு சென்று மயானத்தில் சென்று பிணைகளை சுடுவோம்.